ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு நசீம் ரெசிபி. இன்றைக்கி நான் உங்களுக்கு கறி வடை எப்படி செய்யுது சிம்பிள் மெத்தடில் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீஃப் கறி வடைக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் நான் உங்களுக்கு போட போகிறேன் நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் தான் இருக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 250 கிராம் நான் பீஃப் எடுத்திருக்கேன். கைமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் கரம் மசாலா. சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தான். 1 ஸ்பூன் ரெட் சில்லி, சால்ட் வந்து நம்ம தேவையான அளவு, லைட்டாக கொத்தமல்லி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து 100 கிராம் வந்து கடல மாவு எடுத்து வச்சுருக்கேன்னா 100 கிராம் போடுங்க. 250 கிராம் கைமாக்கு 100 கிராம் மாவு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சா போதும், உங்களுக்கு பர்ஃபெக்ட் டேஸ்ட் வந்துடும். பாருங்கள், சிம்பிளாக இருக்கும், நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு ஃப்ரை பண்ணி காட்டுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அளவுக்கு தட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாகவும் இதுவாக போட்டால் வேவாது. இல்லை, ஒரு 4 பீஸ் போட்டு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பீஃப் கறி வடை நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் மட்டன் கீமாவில் சிக்கன் கீமாவில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.